இந்தியாவிலேயே மிக அதிகமான ஜிஎஸ்டி வருவாயை அளிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அந்த தமிழ்நாட்டுக்கு ஒற்றை ரூபாயை கூட அவர்கள் தர மறுப்பது என்பது மிகப்பெரிய அக்கிரமம். நிர்மலா சீதாராமன் நேரடியாக களத்திற்கு வருவது என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி அவர்கள் அழைக்கக்கூடிய அரசியல் ஸ்டெண்டு தானே ஒழிய, நாடகம் தானே ஒழிய அது அக்கறை இல்லை. இங்கே திமுக அரசு சரியாக செய்யவில்லை குறை கூறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாகத்தான் நிர்மலா சீதாராமன் அவருடைய வருகை இருக்கிறது. உள்ளபடியே அவர்கள் அக்கறை இருந்தால் அவர்கள் முதலிலே இதை ஒரு பெரிய பேரிடராக அவதானித்து அதற்குண்டான உரிய இழப்பீட்டுத் தொகையை கொடுத்திருக்க வேண்டும். ஊழலை குறித்து பேசுவதற்கு 1% கூட தகுதி இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய ஊழல் தான் தேர்தல் பத்திர ஊழல். எந்த அளவுக்கு அவர்கள் நெடுஞ்சாலை திட்டத்திலே ஊழல் செய்தார்கள் என்பதை சமீப காலத்திலே நாம் பார்த்தோம். 2G விட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வியாபம் ஊழலை குறித்து நாம் எல்லாம் மறந்து விட்டோம். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஊழல் எங்கே நடந்ததுன்னா வியாபத்தில் ஊழல் மட்டும் நடக்கவில்லை, ஊழலை எவர்களெல்லாம் வெளிக்கொணர்ந்தார்கள் அவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது தமிழ்நாட்டில் நடக்கல. ஆனால் இவர்களை சுத்தமானவர்கள் என்று நாம் சொல்ல விரும்பல. அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அரசியலை பிழைப்பாக கொண்டிருப்பவர்கள், அரசியலை வைத்து தங்களை வளப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள். அது எல்லா அமைச்சர்களும் இந்த வழக்கிலே இருக்கிறார்கள். எப்பொழுது அதிமுக அமைச்சர்கள் உள்ளே போவார்கள், எப்பொழுது திமுக அமைச்சர்கள் உள்ளே போவார்கள் என்ற தெரியாத ஒரு நிலைமை தான். இதே திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் தான் பாஜக. இதே ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு ஜெயிலில் சிறை A1 அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் தான் பாஜக. சந்தர்ப்பவாதத்திற்காக வேண்டி இவர்கள் ஊழலை பேசுகிறார்கள் ஒழிய இவர்கள் திமுகவை குறை சொல்வதற்குண்டான தகுதி இல்லை. திமுகவிடம் குற்றம் இருக்கிறது. அது பொன்முடி தவறு செய்தாலும் ஜெயிலுக்கு போட்டோம், செந்தில் பாலாஜி தவறு செய்தாலும் தண்டனை பெறட்டும், ஈவன் மு.க. ஸ்டாலின் தப்பு பண்ணியிருந்தால் கூட தண்டனை பெறட்டும். அதில் மாற்று கருத்து நமக்கு கிடையாது. ஆனால் அவர்களை குறை சொல்லக்கூடிய தகுதி என்பது இருக்கணும்ல. இது தேர்தல் பத்திர ஊழல் என்பது ஊரறிஞ்ச உண்மை. மோடி செய்யவில்லை என்று சொன்னால் கட்சி செய்தால் என்ன, எல்லாம் ஒன்று தானே. அத்வானி அவர்கள் ராமர் கோவில் பிரச்சனையில் காசு வாங்கினார். அப்பொழுது காசு வாங்கி உள்ளது அத்வானி சொன்னார், நான் எனக்காக வாங்கவில்லை கட்சிக்காக வாங்கினேன் என்று சொன்னார். எல்லாரும் அப்படித்தான். அவர்கள் நேரடியாக ஊழலில் தொடர்புடையாவிட்டாலும் அவர்கள் கட்சிக்காக வாங்கினாலும் அது ஊழல் தான். தேர்தல் பத்திரத்தில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பல லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய பிரதமர் தானே நரேந்திர மோடியினுடைய பெயரில் தானே கோவிட் சமயத்தில் ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. அதனுடைய கணக்கு என்னாச்சு? அந்த கணக்கு ஏன் வெளியே சொல்ல மறுக்கிறார்கள்? அது ஊழல் இல்லையா? அது மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னதை போல இங்கே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பதே ஒரு திட்டமிட்ட கொள்ளை. ஆக இங்கே கட்சியே ஊழல் கட்சியா, ஒட்டுமொத்த கட்சியே ஊழலாக இருக்கிறது. இதில் நரேந்திர மோடியை பிரித்து பார்ப்பதற்கெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நிவாரண நிதியை ₹1 கூட தரல அப்படின்றாங்க. அது நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு தூத்துக்குடிக்கு வந்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசுகளை வெறும் கைப்பாவையாக அல்லது வெறும் பார்வையாக பொருளாக மாற்றிவிட்டு மத்திய அரசு எல்லாவற்றையும் செய்வது என்பதை ஒன்றிய அரசினுடைய வளமையான நடவடிக்கை. அது நீட் தேர்வாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒன்றிய அரசு மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறித்து கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்திருப்பது கூட இங்கே ஒரு மாநில அரசு இருக்கிறது. மாநில அரசின் ஊடாகத்தான் ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும். நிவாரண விஷயத்தில் கூட பேரிடர் நிதி கூட 900 கோடி ரூபாய் அது மாநில அரசுக்கு வளமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தொகை. கூடுதலாக ஒன்றிய அரசு தொகையை அளிக்கவில்லை. அது தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம். அது ஆளுவது திமுக அரசிடத்தில் சில தவறுகள் இருக்கிறது என்பதை தாண்டி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது. இந்தியாவிலேயே மிக அதிகமான ஜிஎஸ்டி வருவாயை அளிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அந்த தமிழ்நாட்டுக்கு ஒற்றை ரூபாயை கூட அவர்கள் தர மறுப்பது என்பது மிகப்பெரிய அக்கிரமம். நிர்மலா சீதாராமன் நேரடியாக களத்திற்கு வருவது என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி அவர்கள் அழைக்கக்கூடிய அரசியல் ஸ்டெண்டு தானே ஒழிய, நாடகம் தானே ஒழிய அது அக்கறை இல்லை. இங்கே திமுக அரசு சரியாக செய்யவில்லை குறை கூறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாகத்தான் நிர்மலா சீதாராமன் அவருடைய வருகை இருக்கிறது. உள்ளபடியே அவர்கள் அக்கறை இருந்தால் அவர்கள் முதலிலே இதை ஒரு பெரிய பேரிடராக அவதானித்து அதற்குண்டான உரிய இழப்பீட்டுத் தொகையை கொடுத்திருக்க வேண்டும். பிறகு இவர்கள் வந்திருந்தால் அவருடைய வருகையை நாம் சரி காணலாம். அது அல்லாமல் இவர் செய்வது வெற்று நாடகம் தானே ஒழிய வேறொன்றும் கிடையாது. இப்போ தூத்துக்குடிக்கு வந்தாங்க, அவங்க மக்களிடையே பேசினாங்க. மக்கள் குற்றச்சாட்டாக சொன்னாங்க, திமுகலேருந்து யாருமே இங்கே வரல, என்ன நிவாரண நிதி எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது எதிரில் தமிழக நிதியமைச்சரும் இருந்தாங்க. இப்போ அந்த நிவாரண நிதி வரும்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் கொடுத்தாலும் கொடுக்கலாம். காரணம் என்ன சொல்லிச்சுன்னா, நேரடியாக நிர்மலா சீதாராமன் வந்துட்டார், அவங்கள்ட்ட குறையை கூறிட்டாங்க. யார் போனாலும் கூறுவாங்க. ஒரு சின்ன பியூன் போனால் கூட மக்கள் குறை கூறத்தான் செய்வாங்க. அது நிர்மலா சீதாராமன்ட்ட மட்டும் இல்லை. இப்போ நிர்மலா சீதாராமன் போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குறை கூறுவாங்க. இப்போ நாங்கள் நேரடியாக வந்தோம், மக்கள் குறையை கேட்டோம், அதனால் நாங்கள் இழப்பீட்டுத் தொகை தருகிறோம் என்று ஒரு நாடகத்தை கூட அவர்கள் நடத்தலாம். நாங்கள் தான் இது கொடுத்த உதவியுடன் கூட ஒரு நாடகத்தை கூட நடத்தலாம். அதற்கான ஏற்கனவே சொல்லுங்கள், இது ஒரு அரசியல் ஸ்டெண்டு மட்டும்தான்.
இதை அவர்கள் உரிய மாநில அரசின் ஊடாகத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். இது வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டம் இருக்கிற ஒரு நாடு. இங்கே மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளுக்கும் நாம் அதை ஆதரிக்க மாட்டோம். மிக கடுமையான கண்டனத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், அதே சமயம் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு, பொன்முடி அவர்கள் வந்து 3 ஆண்டு சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க. அதே சமயம் 700 செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் கூட இது பண்ணுறாங்க, ஊழலில் மாட்டிட்டு இருக்காங்க. இதுதான் திமுக ஆட்சி, இப்படி தான் இருக்கும், இதுதான் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா 2024 அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்காரு. ஊழலை குறித்து பேசுவதற்கு 1% கூட தகுதி இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய ஊழல் தான் தேர்தல் பத்திர ஊழல். எந்த அளவுக்கு அவர்கள் நெடுஞ்சாலை திட்டத்தில் ஊழல் செய்தார்கள் என்பதை சமீப காலத்திலே நாம் வந்து பார்த்தோம். 2G விட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வியாபம் ஊழலை குறித்து நாம் எல்லாம் மறந்து விட்டோம். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஊழல் எங்கே நடந்ததுன்னா வியாபத்தில் ஊழல் மட்டும் நடக்கவில்லை, ஊழலை எவர்களெல்லாம் வெளிக்கொணர்ந்தார்கள் அவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது தமிழ்நாட்டில் நடக்கலை. ஆனால் இவர்களை சுத்தமானவர்கள் என்று நாம் சொல்ல விரும்பல. அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அரசியலை பிழைப்பாக கொண்டிருப்பவர்கள், அரசியலை வைத்து தங்களை வளப்படுத்தி கொண்டிருப்பவர்கள். அது எல்லா அமைச்சர்களும் இந்த வழக்கிலே இருக்கிறார்கள். எப்பொழுது அதிமுக அமைச்சர்கள் உள்ளே போவார்கள், எப்பொழுது திமுக அமைச்சர்கள் உள்ளே போவார்கள் என்ற தெரியாத ஒரு நிலைமை தான். இதே திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் தான் பாஜக. இதே ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு ஜெயிலில் சிறை A1ஆக அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் தான் பாஜக. ஆக சந்தர்ப்பவாதத்திற்காக வேண்டி இவர்கள் ஊழலை பேசுகிறார்கள் ஒழிய இவர்கள் திமுகவை குறை சொல்வதற்குண்டான தகுதி இல்லை. திமுகவிடம் குற்றம் இருக்கிறது. அது பொன்முடி தவறு செய்தாலும் ஜெயிலுக்கு போட்டோம், செந்தில் பாலாஜி தவறு செய்தாலும் தண்டனை பெறட்டும், ஈவன் மு.க. ஸ்டாலின் தப்பு பண்ணியிருந்தால் கூட தண்டனை பெறட்டும். அதில் மாற்று கருத்து நமக்கு கிடையாது. ஆனால் அவர்களை குறை சொல்லக்கூடிய தகுதி என்பது இருக்கணும்ல. நொண்டிக்கையன் வந்து சுண்டு விரல் அல்லாதவனை பார்த்து குறை சொன்னதை போலத்தான் பாஜக வந்து இவர்களை குறை கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு, பாஜக தலைவர் அந்த மோடி அவர்கள் வந்து ₹1 கூட குண்டூசி கூட ஊழல் செய்யாத ஆள், அவரை ஒன்றாச்சும் நிரூபிக்க முடியுமா உங்களால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது யாத்திரையில். இது தேர்தல் பத்திர ஊழல் என்பது ஊரறிஞ்ச உண்மை. மோடி செய்யவில்லை என்று சொன்னால் கட்சி செய்தால் என்ன, எல்லாம் ஒன்று தானே. அத்வானி அவர்கள் வந்து ராமர் கோவில் பிரச்சனையில் வந்து காசு வாங்கினார். அப்பொழுது காசு வாங்கி உள்ளது அத்வானி சொன்னார், நான் எனக்காக வாங்கவில்லை கட்சிக்காக வாங்கினேன் என்று சொன்னார். எல்லோரும் அப்படித்தான். அவர்கள் நேரடியாக ஊழலில் தொடர்புடையாவிட்டாலும் அவர்கள் கட்சிக்காக வாங்கினாலும் அது ஊழல் தான். தேர்தல் பத்திரத்தில் பல்லாயிரம் கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அதனுடைய பிரதமர் தானே வந்து நரேந்திர மோடியினுடைய பெயரில் தானே வந்து கோவிட் சமயத்தில் வந்து ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. அதனுடைய கணக்கு என்னாச்சு? அந்த கணக்கு ஏன் வெளியே சொல்ல மறுக்கிறார்கள்? அது ஊழல் இல்லையா? அது பிரதமருடைய பெயரிலே ஒரு தனியார் நிறுவனம் எப்படி வந்து நல உதவிகளை பெற முடியும்? அது பிரதமர் பெயரில் ஒரு ட்ரஸ்ட் வைத்துக்கொண்டு அது தனியார் ட்ரஸ்ட் என்று சொல்லி அதில் அதிகாரப்பூர்வமாக வந்து டொனேஷனை பெறுவது அது மிரட்டி பெறுவதற்கு சமம். ஆக அதிகாரப்பூர்வமாக ஒரு தனியார் ட்ரஸ்ட்டு செய்கிறது அதே மிகப்பெரிய ஒரு ஊழல். அப்போ இங்கே தனிநபர் இல்லை, கட்சியே ஊழல் கட்சியாக இருக்கிறது. மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னதை போல் இங்கே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பதே ஒரு திட்டமிட்ட கொள்ளை. அது ஆக இங்கே கட்சியே ஊழல் கட்சியாக, ஒட்டுமொத்த கட்சியே ஊழலாக இருக்கிறது. இதில் நரேந்திர மோடியை பிரித்து பார்ப்பதற்கெல்லாம் எதுவும் வந்து கிடையாது. இப்போ 2024 தேர்தலில் கூட மோடி தான் வெல்வார், சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவோம் மோடி தாத்தா தான் வின் பண்ணுவார் அப்படின்றத அண்ணாமலை சொல்கிறது. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 40% வாக்குகள் பாஜகவுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் வந்து மறுக்கவெல்லாம் கிடையாது. ஆனால் 60% பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறது. ஆக இந்தியாவுடைய பெரும்பான்மை சமூகம் பாரதிய ஜனதாவினுடைய பாசிச இந்துத்துவ சனாதன கொள்கைக்கு எதிரானவர்கள். ஆக அந்த 60% ஓட்டுக்களை ஒருங்கிணைப்பதில் தான் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியா கூட்டணி அதற்குண்டான ஒரு நல்ல ஆரம்பம். பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் ஒரு குடைக்கு கூட கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் பிஜேபியை விரட்டியடிக்க முடியும். எல்லா சர்வாதிகாரிகளும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளை. அது ரஷ்யாவிலே கம்யூனிசம் வீழ்ச்சியாக இருக்கட்டும், அது ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியாக இருக்கட்டும், உலகினுடைய பல சர்வாதிகாரிகள் வீழ்த்தப்பட்டது தான் உலகத்தினுடைய வரலாறு ஒழிய அது சிறிது காலம் வேணுமானால் எடுக்கலாம். ஆனால் பிஜேபி கண்டிப்பாக வீழ்த்தப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப நன்றி.